அனைவருக்கும் வணக்கம். இது வாமன் டிஎன்பிசி பயிற்சி மையம் தேனி. ஸோ நம்ம ஒவ்வொரு கொஸ்டின்ஸாக டெய்லி வந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ், டிஎன்பிசிலேருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ்லாம் நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கோட விளக்கங்களும் நம்ம வீடியோவாக ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருச்சு, வீடியோ முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் டிஎன்பிசி படிக்கிற எல்லாத்துக்குமே இந்த வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ கீழே இந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா கீழேயே டெலகிராம் சேனல் லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபர்தராக இந்த எங்களுக்கு அடிக்கடி வீடியோஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸாக எந்த டவுட்னாலும் நீங்கள் அதில் வந்து போஸ்ட் பண்ணலாம். நான் அது உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடைநிலை வெப்பநிலை அப்படின்றது இடைநிலை வெப்பமண்டல காலநிலை அப்படிங்கிறது எந்த பகுதியில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கங்கை சமவெளி அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஸோ இது வந்து எதை பேஸ் பண்ணி இப்போ இந்த கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா, கோப்பன் காலநிலை அப்படின்னு சொல்லி ஒரு வகைப்பாடு இருக்குது. ஓகேங்களா? ஸோ காலநிலையை பற்றி இவர் வந்து ஒரு வகைப்பாடு கொடுத்துருக்காரு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின்ஸ் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த கோபன் இதை வச்சு அடிக்கடி கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா? ஸோ அது என்ன, அது எப்படி பிரிச்சிருக்காரு, எப்படிலாம் இது வரும், இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நான் கொஞ்சம் உங்களுக்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே? ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ் இந்த கோபன் நான் கிளாஸ் எடுக்கும்போதே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, என் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ கோபன்றது தனியாக ஜாகிரஃபியில் ஒரு டாப்பிக்கே கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸை வந்து கொஞ்சம் அந்த கரண்ட்டு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்க, செட் பண்ணுறாங்க அப்படின்றத அடிக்கடி நோட் பண்ணிக்கிட்டே இருங்க. அது ஓரியன்டாக படிங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, மீசோ தெர்மல் கிளைமேட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. மீசோ தெர்மல் கிளைமேட். ஓகேங்களா? மீசோ தெர்மல் கிளைமேட் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இடைநிலை வெப்பமண்டல காலநிலை அப்படின்றது தான் உங்களுக்கு. ஸோ இது வந்து எங்கேருந்து இந்த கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபன் காலநிலை கிளாசிஃபிகேஷன் ஒன்று இருக்குது. ஓகே? ஸோ கோபன் கிளைமேட் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறது தான் அதோட மீனிங். ஓகே? ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா 5 மேஜர் டைப்பாக பிரிச்சுறாரு. காலநிலை வந்து மேஜராக 5 டைப்பு, 21 சின்ன கிளாசிஃபிகேஷன். ஓகேங்களா? சப் கிளாசிஃபிகேஷனாக 21, மேஜராக 5 பிரிக்கிறாரு. ஸோ பிரித்து வந்து 1936 வந்து ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த புக்கை வச்சுக்கிட்டு தான், இந்த கிளாசிஃபிகேஷனை வச்சு தான் வேர்ல்டில் எந்தெந்த இடத்துல என்னென்ன கிளைமேட் இருக்குது அப்படின்றத மேக்ஸிமம் இப்போ கணிக்கிறாங்க. ஒரு 4-5 பேர் கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமானதாக இந்த கோபனோட கிளாசிஃபிகேஷனை நோட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் அந்த மேஜர் 5 என்னன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு, ஸோ அது எப்படி குறிக்கிறாங்கன்னா, இந்த மேஜர் 5ஐயும் கேபிட்டல் லெட்டரில் குறிக்கிறாங்க. ABCDE அப்படிங்கிறது தான் இந்த 5 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு டிராபிக்கல் கிளைமேட். ஏன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அயனமண்டல வெப்பநிலை காலநிலை, டிராபிக்கல். ஓகே? டிராபிக்கல் கிளைமேட்ன்றது A. Bன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரை கிளைமேட், வறண்ட காலநிலைன்றது B. இப்போ சப்போஸ் ஒரு கொஸ்டினில் வந்து B வச்சு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது நீங்கள் பார்த்தோன்னே சொல்லிடணும் என்னது ட்ரை அப்படின்னு சொல்லிடணும். ஓகே? வறண்ட காலநிலை அப்படிங்கிறத சொல்லிடணும். C என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேட், அதாவது வெப்பமண்டல காலநிலை, டெம்பரேட் காலநிலை. ஸோ D அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா காண்டினென்டல், கண்ட காலநிலை அப்படின்வாங்க இல்லையா? ஸோ அதாவது கண்டத்துக்குரிய காலநிலை இருக்கிறது தான் காண்டினென்டல் காலநிலை. E அப்படிங்கிறது போலார், துருவ காலநிலை. ஸோ இந்த 5 டைப்பாக தான் மேஜராக பிரிச்சுக்காரு. டிராபிக்கல், ட்ரை, டெம்பரேட், காண்டினென்டல், போலார். ஸோ இந்த 5 டைப்பாக பிரிச்சுறாரு. இதுக்கு கீழே என்ன பண்ணுறாருன்னா சப்டைப் நிறையா வைக்கிறாரு. சப்டைப்பில் வந்துட்டு அடிஷ்னல் கிளைமேட் கிளாசிஃபிகேஷன் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஸ்மால் M போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து மேலே நான் சொன்ன 5மே கேப்ஸில் இருக்கும். இந்த சப்டைப்பில் எல்லாமே உங்களுக்கு ஸ்மாலில் இருக்கும். இது வந்து மான்சூன் கிளைமேட். ஸோ அடுத்து எஃப்ன்றது வந்து ட்ரை சீசன், நோ ட்ரை சீசன். அடுத்து எஸ்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா சம்மர் ட்ரை சீசன். டபிள்யூன்றது வின்டர் ட்ரை சீசன். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக நிறைய கேட்டகரியில் பிரித்து வச்சுறாரு. ஓகே? ஸோ இவர் இந்தியாவில் இருக்க காலநிலையை இவரோட இதை வச்சு எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 8 காலநிலையாக பிரிக்கிறாங்க. டைப்ஸ் வந்து 8 டைப்ஸ்.
ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவரோட கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோன்னா 5 கிளாஸிஃபிகேஷன் பெரிய கிளாஸிஃபிகேஷன் சொல்கிறாரு. இந்திய காலநிலைகள் என்ன கோபன் கிளைமேட்டை வச்சு வகைப்படுத்தணும்னா 8 டைப் சொல்கிறாங்க. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி டிஎன்பிசியில். கோபன் வகைப்பாட்டில் படி இந்தியாவில் எத்தனை கிளைமேட் வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி 8 வகைகள் இருக்குது. ஓகே, ஸோ அதை கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் சொன்னாங்க இல்லையா மீசோ அப்படின்றது. மீசோன்றது என்னென்னா சிடபிள்யூஜி அப்படின்வா, சரி சிடபிள்யூஜி அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு என்னென்னா அந்த மீசோ கிளைமேட். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா மீசோ தெர்மல் கிளைமேட் அப்படின்றது சிடபிள்யூஜி அப்படின்றது தான். அதாவது சீனா என்னது நம்மளுக்கு இதில் பார்த்ததில் சீனா என்ன சொன்னோம் நம்ம டெம்பரேட் கிளைமேட்டுங்களா, வெப்ப காலநிலை. ஸோ அது வின்டர், டபிள்யூன்றது வின்டர் ட்ரை சீசன் அப்படிங்கிறது. ஸோ இந்த இதெல்லாம் வச்சு தான் என்ன சொல்கிறது கங்கை சமவெளி அப்படிங்கிறது. கங்கை சமவெளின்றது ஒரு இடை வெப்பநிலை, இந்த சீன்றது வெப்பநிலை. ஸோ இடை வெப்பநிலை காலநிலை அப்படின்னு சொல்கிறது கங்கை சமவெளியை தான். ஓகேவா, ஸோ இதை இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அடுத்தது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மும்பைன்றது ஏடபிள்யூ அப்படின்வாங்க. ஓகே, ஸோ மும்பைன்றது ஏடபிள்யூ. ஏன்றது உங்களுக்கு என்னது ட்ராபிக்கல், டபிள்யூன்றது வின்டர் ட்ரை. ஓகே, ஸோ இது வந்துட்டு மும்பை சொல்லக்கூடியது. சென்னை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஓகே, ஏஎஸ்ன்னு. ஓகே, சென்னை கோரமண்டல் கடற்கரை இருக்கு இல்லையா, கோரமண்டல கடற்கரை அந்த ரீஜன் ஃபுல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும்னா ஏஎஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஓகேவா, ஸோ இதை நீங்கள் சும்மா மக்கப் கூட பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ மும்பை, சென்னை, கோயம்புத்தூருக்கு வந்து பிஎஸ்ஹெச், கோயம்புத்தூருக்கு வந்து பிஎஸ்ஹெச் அப்படின்னு ஸ்டெபி கிளைமேட்டு செமி அரிடு அப்படின்வாங்க. ஓகே, ஸ்டெபி கிளைமேட்டு பிஎஸ்ஹெச் கோயம்புத்தூர். கொச்சிக்கு வந்து ஏஎம், கொச்சிக்கு வந்து ஏஎம் டிராபிக்கல் மான்சூன். ஏஎம்ன்றது டிராபிக்கல், மான்சூன்றது தான் உங்களுக்கு கொச்சி. ஓகே, ஸோ மான்சூன் அது அதிகமாக கேரளா ரீஜன் தானே தொடங்குது இல்லையா, ஸோ அதனால டிராபிக்கல் மான்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே முக்கியமான இடத்துக்குரிய கிளைமேட்டு. ஓகேங்களா, ஸோ இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கோபன் கிளைமேட்டை அடிக்கடி கொஸ்டின்ஸ் வருது, அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ கோபன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் இதில் மெசேஜும் பண்ணுங்கள். ஸோ இதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஎன்பிசி படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அந்த வாட்ஸ்அப் லிங்க்கும் டெலிகிராம் சேனல் லிங்க்கும் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா அதுலேயும் போய் ஜாயின் பண்ணலாம். ஸோ அதில் கரண்ட் அஃபேர்ஸு, நம்ம ஃப்ரீ கொஸ்டின் பேப்பர்ஸ் இதெல்லாமே அதில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா, ஸோ நன்றி, வணக்கம்.